தற்போது நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களிலே அதிகபட்சமாக நாளொன்றுக்கு 20 மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்படுகிறது. விவசாயிகளிடமிருந்து மூட்டைகளில் இல்லாமல் மொத்தமாக நெல் கொள்முதல் செய்து தானியங்கி முறையில் சுத்தம் செய்து துள்ளி அடையுடன் சாக்கு பைகளில் நிரப்பி தைத்து கன்வேயர் மூலமாக லாரியில் ஏற்றும் முறையில் நாளொன்றுக்கு 200 மெட்ரிக் டன் கொள்முதல் செய்யும் அதிதிறன் கொண்ட நெல் கொள்முதல் நிலையம் அமைக்க திட்டமிடப்பட்டு சோதனை முறையில் இதை செயல்படுத்திட தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு பஞ்சநதி கோட்டையிலே சுமார் 1,39 லட்சம் மதிப்பீட்டிலே அதிதிறன் கொண்ட நெல் கொள்முதல் நிலையம் கடந்த 29/3/25 என்று திறக்கப்பட்டது. இது விவசாயிகள் மத்தியிலே மிகுந்த வரவேற்பை பெற்றிருக்கிறது என்பதை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நிரந்தர நேரடி கொள்முதல் நிலையங்கள் கலகாட்சியில் 4 ஆண்டுகளில் 280 இடங்களில் நேரடி கொள்முதல் நிலையங்களுக்கு சொந்த கட்டடம் கட்ட திட்டமிடப்பட்டு இதுவரை 145 கட்டிடங்கள் கட்டி முடிக்கப்பட்டுள்ளன. 44 நிலையங்களின் கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகின்றன. ஆனால் கடந்த ஆட்சியில் 54 நிலையங்களே கட்டப்பட்டன என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். நவீன நெல் சேமிப்பு தளங்கள் இந்தியாவிலே முதல் முறையாக தமிழ்நாட்டில் மேற்கூறிய நவீன நெல் சேமிப்பு தளங்கள் கட்டப்பட்டு திறக்கப்பட்டுள்ளன. கடந்த ஆட்சியில் திறந்தவெளி சேமிப்பு கிடங்கள் 90 இருந்தன. கழக அரசு பொறுப்பேற்றவுடன் படிப்படியாக அதை குறைத்து விட்டோம். ஒரு நெல் மணி கூட வீணாக கூடாது என்று மாண்பு முதலமைச்சர் அவர்கள் அறிவுறுத்தியதால் திறந்த வெளியில் வைக்காமல் மேற்கூரையுடன் கூடிய நவீன நெல் சேமிப்பு தளங்களில் நெல் சேமிக்கப்படுகிறது. 333 கோடியே 7 லட்சம் ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட 3,62,850 மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட நவீன சேமிப்பு தளங்கள் தற்போது பயன்பாட்டில் உள்ளது.